கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும், அவர் எப்போதும் மாறாதவராக. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அவர் பாதுகாவலர். கண்ணுக்கு எப்படி இமை பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல உனக்கும் எனக்கும் அவர் பாதுகாப்பார். உலகத்திலே பார்க்கும்போது அநேக விதமான போராட்டத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கூட இருக்கிறவங்களே குறிப்பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும்போது நம் கூட இருக்கும்போதுங்களே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம விட்டு விலகுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அநேக காரியங்களை உலகத்திலே சுற்றி திரிந்தார். புதிய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி கடைசி நேரத்தில் ஜெபம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த காலகட்டத்தில் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கவும் ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்கு அநேக வித காரியத்தில் அவர் பாதுகாவலாக இருப்பார். ஹல்லேலூயா. இதோ புதிய ஏற்பாட்டில் மத்தியிலிருந்து நாம் வாசிக்கும் போது இயேசுவானவர் அவர் சுற்றி திரிந்து அநேக காரியங்களை செய்தார். அதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். நமக்கு உதவி செய்ய சில மனிதர்கள் தேவை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனுஷ தேவையில அவர் வளர்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நான் வாழவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் வாழவில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நல்ல காரியங்கள் செய்யும் போது அவர் கூட சில ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் ஒன்றும் கலெக்டர் தேர்ந்தெடுக்கல, அவர் ஒன்றும் பெரிய பெரிய முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கல, பெரிய பெரிய பிரதமர்களை தேர்ந்தெடுக்கல, சில மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் வாசித்தா உங்களுக்கு அதில் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, சில உதவி செய்வதற்கு சில ஆட்கள் நம்ம கூட இருக்கணும். நம்ம குடும்பத்தில் கூட பாருங்க, பிள்ளைகள் உதவி வேணும், மனைவி புருஷனுக்கு உதவி வேணும். இப்படி உதவியாக இருக்கும்போது சில காரியங்கள் செய்யும்போது அவர் அந்த மனிதரோடு கூட இருந்த சில மனிதர்கள் அவரோடு கூட இருக்கும்போது அவர் பிடிபட்ட போது அந்த ஒரு மனிதன் அவரை புறக்கணித்தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, அந்த கஷ்டம் வரும்போது ஒதுங்குவாங்க. அதுபோல் எல்லாம் உலகத்தில் பார்க்கும்போது அநேக விதமான ட்ரெஸ் இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. இந்தந்த ட்ரெஸ்ஸு போட்டால் இந்தந்த மனிதர்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிப்பட்ட போது அந்த ஒரு மனிதன் அந்த இடத்துல காலையில் ஒரு இடத்துல குளிர் காய்ச்சிருக்கும் போதும் அங்கே அந்த பொம்பளைங்க கேட்குறாங்க, இந்த மனிதன் அந்த மனிதனோடு கூட இருந்தவன் தானே? அப்போ சொன்னான், இவன் எனக்கு தெரியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுக்கு தெரியும் முன்னாடியே, நீ சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே என்னை நீ மறுதளிப்பா என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு முன்கூட்டியே அறிந்திருக்கவர். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உனக்கும் எனக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தவர். தாயின் கை வயிற்றில் உருவானதுக்கு முன்னே உன்னையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னையே நீ நம்பாதே, இந்த உலகத்தையும் நம்பாதே, பொன்னையும் நம்பாதே, பொருளையும் நம்பாதே. அன்பான தேவ ஜனமே, இயேசு ஒருவர் மாத்திரம் நம்பு. அவர் விடுதலை நாயகன். அவர் மரித்தோரை உயிரோடு எழுக்கிற தேவன். இந்த காலகட்டத்தில் அநேக விதமான காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச முடியும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஏதோ தன்னைத்தான் விசுவாசிக்கிறவன், தன்னோடு கூட விசுவாசிக்கிறவன் ஒரு வியாதியும் காண மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, வேதம் சொல்கிறது, மனிதனை நம்பாதே, தேவன் மேலே பற்றுதலாயிரு. ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக காரியங்கள் புறம்பாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நினைக்கும் போது மிகவும் மோசமான நிலைமை போய்கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் தேவன் தான் உதவி. ஹல்லேலூயா. அவர் தான் அடைக்கலம். அவர் தான் நமக்கு எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு உனக்கும் எனக்கும் உதவி செய்கிறவர். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தன் இருதயத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் நம்மை போற்றும் போது, அவர் நம்ம துதிக்கும் போது நமக்கு பலன் தருகிறவர். ஆவி உற்சாகமாக இருக்கணும், மாம்சம் பலவீனமாய் காணப்படும். இந்த உலகத்தில் பார்க்கும்போது மாம்சம் பலவீனம் தான், நமக்கு பலன் வேண்டும். பலன் வேண்டும்னாக்கா அது ஒரே ஒரு ஆவியானவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்ம துதிக்கும் போது, அவர் நம்ம ஆராதிக்கும் போதும் அவர் எல்லா காரியத்திலிருந்தும் அவர் உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதே அந்த கூட இருந்த மனிதர்கள் கடந்து போகும்போது இயேசுவை தொடும்போது அவர் வைத்திருந்த கத்தி எடுத்து காதை வெட்டினா, அந்த காதை அவர் உடனே ஒட்டி விட்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, உடனுக்குடனே எல்லா காரியமும் நடக்கும். இந்த உலகத்தில் அநேக விதமான டாக்டர்கள் இருக்கலாம், அநேக விதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஒருவரே அவர் அறிகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையோடு கூட எல்லா நிலைமையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, மரணமே நம்மை வந்தாலும் சரி, மரணமே நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் யோபு சொன்னான், நான் மரித்தாலும் தேவனுக்காக மரிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் இழந்து போனான். ஆனாலும் மனைவி சொன்னால், ஆனாலும் செத்துப்போ, ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் எல்லா விதத்தையும் இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மத்திய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கும் போது வெளிப்பட்டல வாசித்து பாருங்க. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பாண்டு வேதம் சொல்கிறது. எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட அழுவார், ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. 2 குடும்பத்தில் 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். ஒரு சகோதரன் இருந்தார், மரித்து போனான். ஆனாலும் அவர்கள் கூட அழுதார். அவர் சொன்னார், கல்லறையை வெளிவிட்டு எழுந்து வா, உன் மேலே இருக்கிற கல்லை எடுத்து போடு, மேலே இருக்கிற அனிஷ்டங்களை எடுத்து போடு, மேலே இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் எடுத்து போடு, பரிசுத்தம் பண்ணு. கர்த்தர் பெரிய காரியங்கள் நாட்களில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நல்ல நாட்களுக்கு ஆவியானவரே ஒரு விசை மனமிறங்கும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மாத்திரம் தான் தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரம் தான் மீட்புண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைக்கார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவரே ஒரு விசை மனமிறங்கும். இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய தேவ சமூகம் காத்து வழி நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.